நாளை அதிகாரிகள் எல்லோருக்கும் என் வணக்கங்கள். ஸோ நம்ம ப்ரொஃபஸர் அகாடமியில் தொடர்ந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்குறோம். நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க, சார் இந்த பிடிஎஃப் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு. நிச்சயமா உங்களுக்கு இன்று முதல் பிடிஎஃப் வந்துடும். ஸோ கவலைப்படாதீங்க. அதே மாதிரி இந்த சீரீஸ் தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கே புரிய வரும். ஒன்றும் இல்லை, ஒரு 10 நாள் தொடர்ந்து கிளாஸஸ் கவனிங்க. உங்களுக்கே ஜிகேல இவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை தான் உங்க வெற்றிக்கு வழிவகை செய்யக்கூடியது. ஸோ நீங்க டிஎன்பிஎஸ்சி அஸ் வெல் அஸ் யூபிஎஸ்சி எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, ஜிகே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெனரல் ஸ்டடீஸ்ல சோர்ஸ் என்னன்னு பார்த்தா நம்ம ஸ்கூல் புக், என்சிஆர்டியா இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடுடைய டிஎன்எஸ்சிஆர்டியா இருக்கட்டும், வாட் எவர். ஆனா இந்த ஜிகேக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான ஜிகே தான் நிறைய கேட்கறாங்க. ஸோ இப்ப நேத்து நடந்த யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எக்ஸாம் கூட பாத்தீங்கன்னா நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான ஜிகே தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4லயும் இது ரிப்ளிக் ஆகலாம். இன்னைக்கு நம்ம தினமணி 25/5/2025 இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரியும்னா நிச்சயமா வரக்கூடிய எக்ஸாம்ல நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குவீங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பாருங்க. ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. நீங்க இன்னைக்கு நியூஸ் பேப்பர் தினமணி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு விரைவில் இந்தியா அமெரிக்கா அந்த வரி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ பெரிதும் எதிர்பார்க்கப்படும் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பேசியிருக்காங்க. இந்தியா சார்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யாரு? திரு எஸ் ஜெய்சங்கர். அதுவே அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டா மார்க்கோ ரூபியோ. ரூபியோனா ரூபா. ஓகேங்களா? அமெரிக்காவோட ரூபாவும் இந்தியாவோட ஜெய்யும் சேர்ந்து இருக்கு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ரைட்டா? சோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. சோ உங்களுக்கு ஃபுல் ஃபிளட்ஜா நான் இங்க கொடுத்துருக்கேன். ரைட்டா? சோ எத்தனை ஒப்பந்தம் இந்தியா பாத்தீங்கன்னா 5 முன்னுரிமைகள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒன்னு எரிசக்தி பாதுகாப்பு, ஹார்மோஸ் நீரிணை, ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் பத்தி பேசி இருக்கிறாங்க. சர்வதேச சட்டத்திற்கு ஒரு மரியாதை வேணும்னு பேசி இருக்கிறாங்க. சந்தை பங்கு, நம்பகமான கூட்டுறவு, H1B1 விசா பத்தி பேசி இருக்கிறாங்க. இந்தியாவில இருந்து ஐடி தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அமெரிக்காவில் ஒர்க் பண்றவங்க, அவங்கள பத்தி பேசி இருக்கிறாங்க. ரைட், இப்ப கொஸ்டின் குள்ள போயிடலாம். இப்ப இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க, வேகமா ஆன்சர் பண்ணுங்க, டக்கு டக்குன்னு. ரைட், சோ இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் தெரியுமா? ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. சோ ஜெய்சங்கர் அவர்கள். ஆல்ரெடி பார்த்தது ஜெய்சங்கர். ரைட்டா? சரி, இப்ப அடுத்தது பாருங்க. WHO தலைமையகம் எங்க இருக்கு? நேத்து கிளாஸ்ல, அதாவது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம். ஒரு ஃபுல் வீடியோ பார்த்தோமா? சோ அதுல நான் சொல்லியிருப்பேன். ஆன்சர் தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரைட், அடுத்த கேள்வி பாருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க, குரூப் 4 குரூப் 2க்கு இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்துல என்னென்ன? ஜெய்சங்கர் பாத்தீங்கன்னா இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர், ரூபியோ பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர். சோ கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாருங்க, NPT ஒப்பந்தம். இதுவும் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல தான் இருக்கு. NPT ஒப்பந்தம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது சம்பந்தமான நியூஸ் நம்ம அடுத்து பார்க்க போறோம். அடுத்து, கல்வி இந்திய அரசியலமைப்புல எந்த பட்டியல்ல இருக்கு? சார் இதுக்கு நான் கான்ஸ்டிடியூஷன் படிச்சிருக்கணுமே, 12th ஸ்கூல் புக் படிச்சிருக்கணும், அரசியல் அறிவியல் இருக்கும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அது படிச்சிருக்கணும், இல்லைன்னா லக்ஷ்மிகாந்த் படிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வரும்ல? தேவையே இல்லை. நம்ம நியூஸ் பேப்பர் பார்த்தா போதும். ஏன்னா நியூஸ் பேப்பர்ல அந்த கல்வி சம்பந்தமா கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாமா? உங்களுக்கு ஆன்சர் தெரியும் நினைக்கிறேன். கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ நம்ம பார்க்கலாம். ரைட், சரி. அடுத்தது இங்க பாருங்க, யூபிஎஸ்சி இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் விச் ஆர்டிகிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். நேத்து யூபிஎஸ்சி எக்ஸாம் நடந்து சொன்னேன்னா அதுல ஒரு புது விஷயத்தை சேர்த்திருக்காங்க. ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போதே ஒரு கேமரா இருக்கும். நம்ம ஹால் டிக்கெட் காமிச்சிட்டு நம்ம ஃபேஸை காமிச்சோம்னா கரெக்டான பர்சன் அப்படின்னு சொல்லும் போது அதை அட்மிட் பண்ணிடும் நம்மள. இல்ல வேற ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தவறுதலாக ப்ராக்சி எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா அதை அவங்கள அட்மிட் பண்ணாது. ஸோ ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க யூபிஎஸ்சில. மேபி டிஎன்பிஎஸ்சில வரலாம்ல. ஸோ இது கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அப்ப அந்த ஆர்டிகல் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஆல் இந்தியா சர்வீஸுக்கான ஆர்டிகல் ஆல் இந்தியா சர்வீஸ்ல என்னென்ன இருக்கு? ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், ஃபாரின் சர்வீஸ் கிடையாது. சோ அப்ப அது எப்ப சேர்க்கப்பட்டுச்சு? ஃபாரின் சர்வீஸ் இல்லாம ஃபாரஸ்ட் சர்வீஸ் எப்ப சேர்க்கப்பட்டது? ஃபாரின் சர்வீஸ் ஆல் இந்தியா சர்வீஸே கிடையாது.
புரிஞ்சுக்கணும் மொதல். ஏன்னா அது வந்து ஃபாரின்ல வேலை பார்ப்பாங்க, இல்லை டெல்லி வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல வேலை பார்ப்பாங்க. ஸோ அதனால இட்ஸ் நாட் அன் ஆல் இண்டியா சர்வீஸ். இந்தியா முழுக்க எங்க வேணாலும் போய் வேலை பார்க்கக்கூடியது பார்த்தா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அண்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஸோ ஃபாரஸ்ட் சர்வீஸ் எப்ப சேர்த்தாங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் வேகமா சொல்லுங்க, நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் இதுல பார்த்துடலாம். அடுத்த கேள்வி பாருங்க. யூபிஎஸ்சி இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் என்ன எப்ப சேர்த்திருக்காங்க பாருங்க. ஆர்டிகிள் 315 சேர்த்திருக்காங்க. சரி, இப்ப இந்த 315 கேட்கிற மாதிரி என்ன கேட்பாங்கன்னா 312 கேட்பாங்க. ஓகேயா? 280 ஃபினான்ஸ் கமிஷன் அப்படியே கொஸ்டின் டிட்டோ கொஸ்டின் மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க. 324 எலெக்ஷன் கமிஷன், 338 நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி. ஓகேங்களா? எஸ்சி இதுல ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, எஸ்டி அண்ட் வந்து ஓபிசி இதெல்லாம் சேர்த்திருக்காங்கல்ல. சோ அப்ப இது பத்தி எல்லாம் அப்படியே கொஸ்டின் டிட்டோவா கேட்பாங்க ஆர்டிகிள் பேஸ் பண்ணி. ஓகேயா? அதே மாதிரி அமெண்ட்மெண்ட் சேர்த்ததையும் உங்களுக்கு ஏரோடவே கொஸ்டின் வரும். சோ இதெல்லாம் எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டா நியூஸ் பேப்பர்ல இருக்குங்க. ரைட், அடுத்த கேள்வி பாருங்க. இங்க பாருங்க, சிபிஐ பத்தி இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. சிபிஐ எந்த அமைச்சகத்தின் கீழ் வருது? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தெரிஞ்சுப்போம். அப்பனா வந்து மத்திய அரசு கீழே இருக்குன்னு. எந்த அமைச்சகம் தெரியுமா? உள்துறையா, நிதி அமைச்சகமா, பணியாளர் பொதுமக்கள் குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகமா? ஓய்வூதியத்துக்கும் சிபிஐக்கு என்ன சம்பந்தம்? சட்ட அமைச்சகமா? கமெண்ட் பண்ணுங்க, வேகமா கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் 6ன்னு போட்டு சிபிஐ ஆன்சர் ஏபிசி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது கொஸ்டின் 7 பாருங்க. ஹார்முஸ் நீரிணை, ஹார்முஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் சொல்லுவாங்கல்ல, அது எந்த இரு கடலை இணைக்குது? இப்ப பாக் ஸ்ட்ரைட், அதாவது பாக் நீரிணைன்னு சொல்லுவாங்க, இல்ல பாக் ஜலசந்தின்னு சொல்லுவாங்க. அது இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்குது. எந்த 2 கடல்னு கேட்டா வங்காள விரிகுடா அல்லது மற்றும் இந்து மகாசமுத்திரம், இந்த ரெண்டையும் சேர்க்குதுன்னு சொல்லலாம். இல்ல அந்தமான் கடலையும் இந்து மகாசமுத்திரத்தையும் இணைக்குதுன்னு சொல்லலாம். நீங்க நல்ல மேப்ல ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அந்தமான் சீன் இருக்கும். பே ஆஃப் பெங்கால்னு சொன்னாலும் சரி, அந்தமான் சீன் சொன்னாலும் சரி, எதை இணைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே போல ஹார்முஸ் பத்தி எவ்வளவு தடவை நியூஸ்ல வந்துகிட்டு இருக்கு. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் அது வழியா வந்து இந்திய கப்பலை விடல, சைனா கப்பல் போயிட்டு இருக்கு, இந்திய கப்பல் அதுக்கு அடுத்து போக ஆரம்பிச்சு நிறைய பார்த்தோமா, நம்ம சேனல்லயே நிறைய வீடியோஸ் பார்த்தோம். ஸோ அப்ப என்னன்னு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. பாரசீக வளைகுடாவா, செங்கடலா, கருப்பு கடலா, பிளாக் சீயா, அரேபிய கடலா? எல்லாம் ஒரே ஆப்ஷன் மாதிரி இருக்குல்ல. செங்கடல் வராது, கருப்பு பிளாக் சி வராது. அப்ப ஏபில 1. ரைட். ஸோ அப்ப தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. சார் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றீங்களே தவிர்த்து ஆன்சர் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பர் நான் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியாவே தெரிஞ்சிடும். சரி, இப்ப எபோலா நோய் எந்த வகை நோய்? அது வந்து ஒரு பாக்டீரியாவா, புரோட்டோசோவானா, ஃபங்கலா, வைரஸா? ஏன்னா எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுது, இந்தியர்கள் ஜாக்கிரதை அப்படிலாம் பாக்குறோமா? ரைட். ஸோ நீட் தேர்வை நடத்தும் தேர்வாணையம் இது. நீட் தேர்வுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும், நேஷனல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது யார் நடத்துறா? யூபிஎஸ்சியா, யூஜிசியா, இல்ல என்டிஏவா, சிபிஎஸ்சியா? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம நீட் வச்சு நிறைய அரசியல் நடக்குது, டெய்லி நியூஸ் பேப்பர்ல பார்ப்போம். ஆனா யாரு நடத்துறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை கொஸ்டினா கேட்டுருவாங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. இங்க பாருங்க, ஆன்சர் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் எபோலா பார்த்தோமா? எபோலா வந்து என்ன டிசீஸ்? வைரல் ஹீமோராகிக் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரத்த கசிவு காய்ச்சல், தமிழ்ல ரத்த கசிவு காய்ச்சல். பாதிக்கப்பட்ட நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா காங்கோ, உகாண்டா. WHO வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. WHO டே எப்பன்னு தெரியுமா? ஜெனீவால 1948 கொண்டு வந்திருக்காங்க WHO. நம்ம பார்த்துட்டோமா? ஆன்சர் வந்துருச்சா உங்களுக்கு 2வது கொஸ்டினுக்கு? ஸோ அப்ப WHO டே, உலக சுகாதார தினம் எப்ப? போன வீடியோல பார்த்துருப்போம். ரைட். அடுத்தது இங்க பாருங்க, இந்தியாவின் பயண எச்சரிக்கை. இந்தியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. ஸோ இதுல என்ன சார் நியூஸ்ன்னு கேட்டா, யாரு விடுப்பார்கள் அந்த எச்சரிக்கை? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். புரியுதா? இந்த அமைச்சகம் வந்து பாத்தீங்கன்னா வெளியிடுறாங்க, இந்தியர்கள் இந்த மாதிரி நாட்டுக்கு போகும்போது பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லிட்டு. சரி, இப்ப இந்த டிசீஸ் என்ன? வைரல் டிசீஸ். எப்படிப்பட்ட டிசீஸ் அப்படின்னு கேட்டா ஜூனோட்டிக் டிசீஸ் சொல்றாங்க. அப்படின்னா என்ன? இது ஒரு வைரல் தான், ஆனா விலங்குகள் கிட்ட இருந்து மனிதனுக்கு பரவும். இப்ப ராபிஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லுவீங்க? ராபிஸ்ன்னு சொன்னா நாய்கிட்ட இருந்து, பூனை கிட்ட இருந்து, ஈவன் சில டைம் வந்து குரங்கு கிட்ட இருந்து, அதே மாதிரி வந்து சில இந்த பேட் இருக்கும், வவ்வால், அது கிட்ட இருந்தெல்லாம் நமக்கு ராபிஸ் வந்து பாத்தீங்கன்னா
பரவும். ஓகேங்களா? சோ அப்ப இது என்னன்னு சொல்றாங்க, இதுவும் வந்து ஒரு விலங்கிட்ட இருந்து வரக்கூடியதுதான். என்ன விலங்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ரைட்? சோ நிறைய கமெண்ட் கேட்டிருக்கேன். யாரு கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு சர்ப்ரைஸா சில விஷயங்களும் இருக்கு. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது இங்க பாருங்க, இது மேகதூதுன்னு சொல்லுவாங்க, மேகதூது அணைன்னு சொல்லுவாங்க. நியூஸ் பேப்பர்லயே வந்து இப்படிதான் கொடுத்துருக்காங்க. மேககேடாட்டு அணை எந்த ஆற்றில் கட்டப்பட்டுள்ளது? கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. கர்நாடகான்னு வரும்போதே மேகதாதுன்னு சொல்லும் போது நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு. 2 ஆப்ஷனும் காவேரி இருக்கு பாருங்க. ரைட்? சூப்பரா, நீங்க ஈஸியா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இப்ப நீட் அப்படின்னு சொல்லும் போது என்ன வரும்? நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். சிபிஐன்னு சொல்லும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா விசாரணை வந்து எப்படி மத்திய அரசு மாநில அரசு அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா? சோ சிபிஐனா என்ன? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸ்பான்ஷனுக்காக. சோ அப்ப அந்த கல்வி எந்த பட்டியல்ல இருக்கு? மத்திய பட்டியலும் கிடையாது, மாநில பட்டியலும் கிடையாது, பொது பட்டியல்ல இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து இருக்கு. ரைட்? சோ இது கொஸ்டின் கேட்ப நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அந்த 5 இது வந்து பாத்தீங்கன்னா பொது பட்டியலுக்கு மாத்திருப்பாங்க. ரைட்? இப்ப அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, இந்த இது நம்மளுடைய தினமணி பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எடிட்டோரியல் பேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அங்க போட்டிருக்கு அணு ஆயுத குறைப்பு எப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகிள் சைட்ல வந்து வந்திருக்கும் பெருசா. ஓகே? சோ அப்ப என்டிபி பத்தி கேட்டிருக்காங்கப்பா. ஓகே, அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம், நான் ப்ராலிஃபரேட் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க. இதை மறு ஆய்வு செய்யறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. ஓகே ஓகேயா? ஸோ என்டிபினா என்னன்னே கொஸ்டின் கேட்பாங்க. என்டிபினா என்ன, எந்த ஆண்டு அது அமலுக்கு வந்திருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஸோ அப்ப அணு ஆயுத தடை பரவலுக்காக வந்ததுதான் இந்த என்டிபி. இது மறு ஆய்வு வந்து பாத்தீங்கன்னா செய்யறதுக்காக ஐக்கிய நாடுகள் யுஎன்ஓ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வாரத்துக்கு ஒரு மீட்டிங் வந்து போட்டிருக்காங்க. அது வந்து பெருசா எந்தவித இதுவும் எட்டப்படாமல் நிப்பாட்டிட்டாங்க. இது எப்ப இருந்து வந்திருக்கு பாருங்க. 1968ஆம் ஆண்டு இது உருவாக்கப்பட்டு அணு ஆயுத பரவல் ஒப்பந்தம் 1970 வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. மார்ச்ல இருந்து போட்டிருக்காங்க. இதுல 191 நாடுகள் 191 கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காங்க. இதுல சில நாடுகள் கையெழுத்து போடல. ஓகேயா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுத நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், சீனா இதெல்லாம் வந்து ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுருச்சு. அணு ஆயுதம் வைத்திருக்கும் இந்தியா, பாகிஸ்தான், அணு ஆயுதம் வைத்திருப்பதாக நம்பப்படும் இஸ்ரேல், வடகொரியா இவங்க எல்லாம் கையெழுத்து போடல. ஏன் இந்தியா போடல? ரைட்? அதுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லா அதை பத்தி சொல்றேன். ரைட்? அடுத்தது பாருங்க, இங்க பாருங்க, மேககேடாட்டு, அதான் அப்படியே நியூஸ்லயும் அதே தான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லயும் அதே தான் போட்டிருக்காங்க. மேகதூது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ மேககேடாட்டு அணை வழக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசின் மறு ஆய்வுக்கு மனு வந்து உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. சோ அப்ப கர்நாடகாவுடைய KNNL அதுக்கு வந்து மத்திய நீர் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா அனுமதி அளித்திருக்கு. ஓகே, இது பத்தி தமிழ்நாடு கவர்மெண்ட் பேசணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ அப்ப KNNLனா என்ன? கர்நாடகா நீர்வரி நிகாம் லிமிடெட். ஓகேங்களா? சோ அதுதான் இது 2018 கொண்டு வந்தாங்க கர்நாடகாவில். ஓகே, சரி. இப்ப பாருங்க, இப்ப யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு எத்தனை பேர் எழுதியிருக்காங்க? சுமார் 5.49 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க இந்தியா ஃபுல்லா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பணியிடங்கள் 933 பணியிடங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா முக அடையாள தொழில்நுட்ப முறையை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திருக்காங்க. ஃபேஷியல் ரெகக்னிஷன் பயன்படுத்திருக்காங்க. ரைட்? ஸோ இதுதான் நியூஸ். இதனால தான் அது வந்திருக்கு. ரைட்? இப்போ அடுத்தது பாருங்க, தாயுமானவர் திட்டம். இது வந்து அமைச்சர் வந்து சொல்லியிருக்காருப்பா, தாயுமானவர் திட்டம் பத்தி பேசியிருக்காரு. ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அப்ப தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரேஷன் இது இருக்கு பாத்தீங்களா, அது வீட்டுக்கே போய் சேர்ப்பாங்க. அது வந்து போன கவர்மெண்ட் ஸ்டாலின் சார் இருக்கும் போதே கொண்டு வந்தது. அது இப்பயும் தொடரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வி காந்திராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் யாரு? வி காந்திராஜ். சரி, இப்ப இது சம்பந்தமான கொஸ்டின். தாயுமானவர் திட்டம் எந்த துறையை சார்ந்தது? நான் ஏன் இவ்வளவு கொஸ்டினா உங்களுக்கு வைக்கிறேன்னா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜிகே புக்குன்னு தனியா வாங்குறத விட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸுக்கு நம்ம ப்ரொஃபசர் அகாடமி வீடியோ பார்த்தாலே முடிஞ்சிருச்சு. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம். நீங்க ஏன் வந்து 1000 500ன்னு சொல்லிட்டு புக்குக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாவே கிளியர் பண்ணிடுவீங்க. ரைட்? ஸோ தாயுமானவர் திட்டம் எந்த துறையை சார்ந்தது சொல்லுங்கப்பா, கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து கூட்டுறவுத்துறையா, சமூக நலத்துறையா, உணவுத்துறையா? அதே மாதிரி பிடிஎஸ் சொல்லியிருக்காங்க, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டரி சிஸ்டம். ஓகே, பயனாளர்களுக்கு வழங்கும் அரிசி எந்த திட்டத்தின் கீழ் இது வருது? NFSA கீழே தான் வருது. எந்த ஆண்டு? 2013. ரைட்?
ஸோ இதுதான் கேட்பாங்க. ஸோ கூட்டுறவு அமைச்சகம் கீழே தான் இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாரு, இப்ப யாருன்னு கேட்பாங்க. ஓகே, பார்த்தோம்ல, ரைட். அடுத்தது NFSA 2013 செப்டம்பர் 10 கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த நம்பரோடவே டேட்டோடவே கேட்க வாய்ப்பு இருக்கு, ரைட்டா? ஸோ எண்டு கார்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அதுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல அது எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட், ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லயே அது எல்லாமே இருக்கு, நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னப்பா? ஜெய்சங்கர். ரெண்டாவது கொஸ்டின், WHO தலைமையகம் எங்க இருக்கு? ஜெனீவா. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தது, ரைட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர். NTP ஒப்பந்தம் எப்போ போட்டாங்க? இப்போதானே பார்த்தோம். பெரிய இதுல பார்த்தோம்ல, 1968 ஆரம்பிச்சு 70 வந்து பாத்தீங்கன்னா 190 நாடுகள் வந்து கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்லிட்டு, ரைட். கல்வி இது எதுல இருந்துச்சு? கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, ரைட். அடுத்தது வந்து UPSCயோட ஆர்டிகிள் பார்த்துட்டோம் நம்ம, 315. ஆல் இந்தியா சர்வீஸோட ஆர்டிகிள் என்ன? சரி, CBI எந்த அமைச்சகத்தின் கீழ் இருக்கு? பணியாளர் பொதுமக்கள் குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்துக்கு கீழே இருக்கு. ஹார்மஸ் எங்க இருக்கு? பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் கடலுக்கு இடையே அது இருக்கு, ரைட். எபோலா என்ன நோய்? வைரல் நோய். நீட் தேர்வு நடத்துறது யாரு? NTA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சொல்லுவாங்க, அவங்க தான் நடத்துறாங்க, ரைட். ஸோ அடுத்தது வந்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இந்த அணை வந்து எங்க கட்ட போறாங்க? காவேரியில, கர்நாடகா கட்ட போறாங்க. இதுக்கு அனுமதி ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரைட். அடுத்தது இது பார்த்துட்டோமா? NTPனா என்ன? அதாவது நான் பார்லிஃபரேட் ட்ரீட்டி. ஓகே, இதுல நம்ம இந்தியா ஏன் கையெழுத்து போடல? ஃபுல் டீடைல், நியூக்ளியர் சம்பந்தமான டீடைல் எந்தெந்த நாடுகள் வச்சிருக்கு நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஸோ நாளைக்கு மறக்காம இந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன், ரைட். ஸோ மேகதூது அணை பற்றியும் பார்த்தாச்சு. அடுத்தது UPSC தேர்வு பற்றி பார்த்துட்டோம். இந்த UPSC தேர்வில் இங்கே கொடுத்துட்டு போவாங்க, முக அடையாள தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. முதல் முறையாக நேரடி முக அடையாள, அதாவது ஒரு கேமரா மாதிரி இருக்கும்பா, அதில் பார்த்துக்கிட்டு போகணும். ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா போகலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ அதனால, ரைட், அந்த இது மேபி இன் ஃபியூச்சர்ல வரலாம். ஸோ அப்போ பாருங்க, அமைச்சர் யாரு? வி காந்திராஜ். ஸோ இவர் வந்து சொல்லியிருக்காரு தாய்மானவர் திட்டம். உங்களுக்கு தெரியுமா, தாய்மானவர் திட்டம் பத்தி Group 2 மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப எவ்வளவு முக்கியம்னு பார்த்துக்கோங்க, கொஸ்டின் வரும். கொஸ்டின் நீங்க சொல்றது எல்லாமே கேள்விப்பா, ரைட். ஸோ இந்த மாதிரியான தகவல்களுக்கு ப்ரொஃபசர் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வர்றதுக்கு எங்களோட டெலிகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனுடைய PDF வந்து உங்களுக்கு டெலிகிராம்ல வந்துடும், ஓகேங்களா? நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, 10 நிமிஷம் இந்த வீடியோ, அதே மாதிரி அந்த PDF போதும்ல. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.